வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 1 and 2 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். இப்போ நம்ம பேராகிராஃப் 3க்கு உள்ள போகலாம். Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life, 4 Theories of Existence. Paragraph 3. The Absolute manifests itself in 2 terms, a being and a becoming. The being is the fundamental reality. The becoming is an effectual reality. It is a dynamic power and result, a creative energy and working out of the being, a constantly persistent yet mutable form, process, outcome of its immutable formless essence. All theories that make the becoming sufficient to itself are therefore half-truths, valid for some knowledge of the manifestation acquired by an exclusive concentration upon what they affirm and envisage, but otherwise valid only because the being is not separate from the becoming, but present in it, constitutive of it, inherent in its every infinitesimal atom, and in its boundless expansion and extension. Explanation. The Absolute manifests itself in 2 terms, a being and a becoming. The being is unmanifest, the fundamental reality. The becoming is manifest, the effectual reality. The world we see around us and all that is present in it are its becoming. It is a dynamic power and result. It is a creative energy and a working out of the being. It is a constantly persistent and yet mutable form, outcome of its immutable formless essence. All theories that make the becoming independent of the being are therefore half-truths. Such theory is valid only when we affirm the aspect of an exclusive concentration in the manifestation. We can consider the becoming sufficient to itself only when we do not separate the being and the becoming. This is because the being is not separate but is present in it and is its constituent. It is inherent in its every infinitesimal atom and in its boundless expansion and extension. Thank you, sir. Thank you. பகவான் எப்படி எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் பொருள், அந்த இறைவன், அந்த டிவைன், இது எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத தான் பகவான் விளக்குகின்றார். இப்பொழுதும் இது மாதிரி கருத்துக்களை படிக்கும் பொழுது வார்த்தைகள் ஓரளவு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது.
ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன விஷயங்கிறதான் பார்க்கணும். வார்த்தைகள் வந்து நம்ம வார்த்தைகளே நம்ம அதுலயே நம்ம வந்து வார்த்தைகள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. வார்த்தைகளை பார்த்து நம்ம வந்து ஏதோ தெரியாத விஷயம் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த உண்மையிலேயே இந்த டிவைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த பரம்பொருள் குறித்த விஷயங்கள், இந்த ஹையர் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் அங்க இருக்கிற விஷயங்களை சொல்லும் பொழுது நேச்சுரலா அதை வந்து ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அது வார்த்தைகள் மூலமாகத்தான் சொல்லணும். அதை அவங்க ஒரு அனுபவத்தை நேரடியா பார்த்திருக்கின்றார்கள். அந்த அனுபவத்தை வந்து நம்மோட பகிர்ந்து கொள்கின்றார்கள். அவங்க பார்த்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நேரடியா பார்த்தவங்க, நம்ம பார்க்காதவங்க. இப்ப நம்ம வந்து பார்க்காதவங்க நம்மளுக்கு புரியுற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த அனுபவங்களை நேரடியாக கண்டவர். கண்ட உண்மைகளை அவர் என்ன செய்கின்றார், நமக்கு புரியும் வண்ணம் அவர் நம்முடைய மொழியில் விளக்க முயலுகின்றார். அதனாலதான் வந்து அவரு அதுக்கு நேச்சுரலா அதுக்கு வந்து வார்த்தைகளினுடைய துணை வந்து அவசியமாகின்றது. வார்த்தைகளை நம்ம நம்பிதான் இருக்கணும். நாம் வந்து வார்த்தைகளை நம்பிதான் இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால சில வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. பீயிங் அப்படிங்கிறது, அப்புறம் பிகமிங் அப்படின்னு படிக்கிறோம். அதனால வார்த்தைகளை படிக்கும் பொழுது அதுக்கு என்ன உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தைகளை தாண்டி நம்ம போக கத்துக்கணும். பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வார்த்தைகள்ல வந்து நம்மை வந்து அச்சுறுத்த செய்யாது. பகவான் கையாளக்கூடிய ரெண்டு சொற்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று பீயிங், இன்னொன்று பிகமிங். பீயிங்னா என்ன, அது பீயிங் அண்ட் பிரமிட் ரெண்டுமே டிவைன் தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் ரெண்டுமே டிவைன், பரம்பொருள், இதைத்தான் குறிக்கிறார். இந்த பீயிங் அப்படிங்கிறது அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத நிலை. இப்ப பரம்பொருளினுடைய 2 நிலைகள் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஒண்ணு வந்து வெளிப்படுத்தி கொள்ளாத நிலை, இன்னொன்னு அது வெளிப்படுத்தி கொள்ளாத நிலையிலே இருந்தது அப்படின்னா சிருஷ்டி வந்து சாத்தியம் கிடையாது, உலகங்கள் சாத்தியம் கிடையாது, உலகத்திலுடைய அனைத்து விஷயங்களும் சாத்தியம் கிடையாது. ஸோ பிகமிங் அப்படிங்கிறது வெளிப்படுத்தி கொண்ட நிலை, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் நிலை. அதுதான், இவ்வளவுதான் வித்தியாசம் அதுக்கு. அதனால வார்த்தைகள்ல நம்ம வந்து ரொம்ப அதை கண்டு நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேணாம். என்ன சொல்ல வர்றாருன்னா அதுதான் அர்த்தம். முழு முதலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தன்னை 2 விதமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். ஒண்ணு எப்படின்னா, எதுவும் எந்த நிலையிலும் தன்னை எந்த இயக்கத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருப்பது, அது வந்து பீயிங். இன்னொன்று அனைத்திலுமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, அதுதான் பிகமிங். டு பிகம் அப்படின்னு என்ன அர்த்தம், அதுவாக ஆகுகின்றது அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம். இங்க அதுதான் அர்த்தம். இந்த பீயிங் அப்படிங்கிறது அதுதான் வந்து அடிப்படை மெய்மை அப்படிங்கிறார், ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி அப்படிங்கிறார் பீயிங் அப்படிங்கிறது. இப்போ இங்கிலீஷ்ல வந்து இதுக்கெல்லாம் டிக்ஷனரியை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அவங்க சொல்ற மீனிங்க்கு சம்பந்தம் இருக்காது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங் தான் நம்ம பார்க்கணும். பிகமிங் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அதே மெய்மை தன்னை திறன்பட வெளிப்படுத்திக் கொள்கின்றது, அதுதான் எஃபெக்சுவல் ரியாலிட்டி. ஒரே விஷயம்தான், ஒரே மெய்மை வந்து ஃபண்டமெண்டலாகவும் இருக்கு, அதே சமயம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவும் செய்கின்றது. வெளிப்படுத்தி கொள்ளும்போது என்ன நடைபெறுகின்றது, அங்க வந்து ஒரு காரியம் நடைபெறுகின்றது, ஒன்றை அது தோற்றுவிக்கின்றது அந்த இடத்துல வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது. ஸோ பிகமிங் அப்படிங்கிறது எஃபெக்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறார். பரம்பொருளினுடைய ஒரே பரம்பொருள் தான், ஒரே டிவைன் தான், அது ஃபண்டமெண்டலா அடிப்படையாகவும் இருக்கின்றது, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவும் செய்கின்றது. வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, இந்த உலகத்துல வந்து இயக்கங்களை பார்க்கின்றோம். வெளிப்படுத்தி கொள்ளாத நிலையில அது ஸ்டாட்டிக்கா இருக்கு, எவ்வித இயக்கத்திலும் ஈடுபடாமல்
ஸ்டாட்டிக்கா இருக்கு, அந்த இடத்துல அசைவற்று இருக்கின்றது. வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது எல்லாமே இயக்கமா மாறி, இந்த பிரபஞ்சம் பார்த்தோன்னா, உலகம் பிரபஞ்சங்கள் பார்த்தோன்னாலே இயக்கம் தான் அது கூடவே இருக்கு. இயக்கம் இல்லை அப்படின்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லையா? இயக்கமே இல்லை அப்படின்னா எதுவுமே இருக்க முடியாது இந்த இடத்துல. சக்தி தானே, சக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த உலகத்தை பார்க்கின்றோம். ஸோ டிவைன் வந்து சக்தியாகவும் இருக்கின்றது, அந்த சத்தாகவும் இருக்கின்றது. டிவைன் வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் இருக்குல்ல, ஒன்னு சத் ஆஸ்பெக்ட், இன்னொன்னு சித் ஆஸ்பெக்ட். சித்த ஆஸ்பெக்டை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது பிகமிங் ஆயிடுது. அதுதான் டைனமிக் பவர் அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறார். அது வந்து என்ன, ஒன்றை உருவாக்கும் ஆக்க சக்தியாக செயல்படுகின்றது, கிரியேட்டிவ் எனர்ஜியா செயல்படுகின்றது. அந்த பரம்பொருளிலுள் என்ன இருக்கின்றதோ அதை அது வெளிப்படுத்துகின்றது. ஒர்க்கிங் அவுட் ஆஃப் த பி, செயல்படுத்துகின்றது. தொடர்ச்சியாக மாறுதல்களை கொண்ட வடிவங்களை அது ஏற்படுத்துகின்றது. கான்ஸ்டன்ட்லி பர்சிஸ்டன்ட் எட் மியூட்டபிள் ஃபார்ம் அப்படிங்கிறார். கான்ஸ்டன்ட்லி பர்சிஸ்டன்ட் எட் மியூட்டபிள் ஃபார்ம். வெறும் மியூட்டபிள் ஃபார்ம் வடிவம் மாத்திரம் இல்ல, செயல்பாடும் அங்க நடக்கின்றது, ப்ராசஸ். அப்புறம் எது வந்து அந்த மாற்றமடையாத தன்னுள் எதை வந்து சாராம்சமாக அது கொண்டுள்ளதோ, அந்த பரம்பொருள் கொண்டுள்ளதோ, தன்னுள் கொண்டுள்ளதோ, மாற்றமடையாத தன்னுள், மாற்றமடையாத வடிவங்களற்ற தன்னுள் எதை வந்து அது சாராம்சமாக கொண்டுள்ளதோ அதை அது வெளிப்படுத்துகின்றது. எல்லாமே அதுக்குள்ள எது எசென்சியலா இருக்கோ அதுதான் வந்து இங்க வெளிப்படுகின்றன. அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்க உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி எசென்சியலா என்ன இருக்கு, அடிப்படையில் என்ன இருக்குன்னா அந்த சாஸ்வதமான தன்மை, அந்த உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் இங்க மாறுதல் அடையாத நிலையிலிருந்து மாறுதலுக்கு உட்பட்ட நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அந்த பரம்பொருள் அப்படிங்கிறார். இந்த ப்ராசஸ் நடைபெறவில்லை அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்போஸிங் இந்த ப்ராசஸே நடக்கல அப்படின்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இதில் உள்ள இயக்கங்கள் எதுவுமே சாத்தியம் இல்லை இல்லையா? அதுதான் இந்த உலகத்துல வந்து இயக்கங்கள்லாம் நடைபெறணும் அப்படின்னா மாறுபாடுகளை கொண்ட வடிவங்களின் மூலமாகவும் செயல்முறைகளின் மூலமாகவும் அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாக வேண்டும். இதுல முக்கியமாக என்ன கூறுகின்றார் பகவான், ஒரு அறியாமையின் காரணமாக சில பேர் என்ன சொல்லுவாங்க, இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தன்னிச்சையாக இருக்கின்றன அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தன்னிச்சையாக இருக்கின்றது, இந்த நாம் காணும் உலகத்துல காணக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி எதுவும் அடிப்படை கிடையாது, எல்லாமே தோன்றுகின்றன, மறைகின்றன, ஒவ்வொன்றும் தன்னிச்சையாக தானே இருக்கின்றன அப்படின்னு சொல்றது. அது வந்து முழு உண்மை கிடையாது அப்படிங்கிறார். ஆல் தியரிஸ் தட் மேக் த பிகமிங் சஃபிஷியன்ட் டு இட் செல்ஃப் ஆர் தேர்ஃபோர் ஹாஃப் ட்ரூத்ஸ் அப்படிங்கிறார். அது எப்ப சொல்லலாம் நம்ம அது மாதிரி அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதுலயே நம்ம ஆழமாக செல்லும் பொழுது, மைன்யூட்டா அதுல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அதுல செல்லும் பொழுது நேச்சுரலி அதை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். அந்த நிலையில வேணா இந்த ஒரு கருத்தை வந்து ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாமே ஒழிய அடிப்படையில அது கிடையாது, உண்மை கிடையாது அப்படிங்கிறார் பகவான். அது வந்து அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி கூறுவது ஒரு அரைகுறையாக சொல்லக்கூடிய உண்மைக்கு சமானம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படின்னா, இங்க வந்து இந்த நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள், தோற்றங்கள், நிகழ்வுகள் இதெல்லாம் வேற, பரம்பொருள் வேற அப்படின்னு பிரிக்கவே முடியாது. பரம்பொருள் தான், பரம்பொருளினுடைய அந்த இறைவனுடைய வெளிப்பாடுகளாகத்தான் எல்லாமே இந்த உலகத்தில் காணப்படுகின்றன.
அப்படி இருக்கும் பொழுது அந்த வெளிப்பாடுகளை மாத்திரம் நம்ம வந்து தனித்து பார்ப்பது தவறு அப்படிங்கிறார். வெளிப்பாடுகள் என்பது அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் காரணமாகத்தான் நடைபெறுகின்றன அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிரிச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிறார். பிகாஸ் த பீயிங் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் த பிகமிங் அப்படிங்கிறார். நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே அது அதற்கு தனியே இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய வெளிப்பாடும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடற்ற நிலையும் இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றப்ப வந்து நம்ம வந்து சொல்லலாம், ஓகே, ஒண்ணுக்கும் தனியே அதுக்கென்றே இருப்பு இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனா வெறும் வெளிப்பாடுகள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்து இதெல்லாம் தனியே இருக்கின்றன, இதற்கு வந்து அடிப்படையா மூலாதாரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் பேஸ் வந்து அந்த முழுமுதற் பொருள், இந்த அப்சல்யூட் தான் எல்லாத்துக்கும் பேஸா இருக்கு. பீயிங், இந்த பீயிங் தான் வந்து அனைத்திலுமாக இந்த உலகத்துல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் பிகமிங்கா எல்லாத்துலயும், எல்லாமே அதுதான். அதனால அது வேற, வெளிப்படுத்தி கொண்ட நிலை வேறு, வெளிப்படுத்தாத நிலை வேறு என்று நம்மால பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் எல்லாத்திலும் இருக்கு. அந்த பீயிங் தான் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் இட் அப்படிங்கிறார். அதுதான் வந்து அனைத்தினுள்ளும், அதுதான் அதை உருவாக்குகின்றது. கான்ஸ்டிடியூட்டிவ் ஆஃப் இட் அப்படிங்கிறார். அப்புறம் இன்ஹெரண்ட் இன் இட்ஸ் இன்ஃபினி, அது நம்ம ஒரு பொருள், ஒரு சடப்பொருளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுக்கூரை எடுத்துக்கொண்டாலும் அதுக்குள்ள அந்த பீயிங், அந்த பரம்பொருள் தான் இருக்கு அப்படிங்கிறார். எந்த ஒரு சடப்பொருளை எடுத்துக்கொண்டு அதுல வந்து ஒரு அட்டாமிக் லெவல்ல பார்த்தாலும் அதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த பரம்பொருள் தான் இருக்கு அப்படிங்கிறார். அதனால இங்கே பிரிச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிறார். பார்க்கக்கூடிய விஷயங்கள், உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் தனித்தும் அதற்கு மூலமா இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் பொருளை அப்சல்யூட் அதை பிரித்தும் பார்க்க முடியாது அப்படிங்கிறார். நம்ம ஒன்ன புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து அந்த 7-fold நாலேஜ் அப்படிங்கிற இக்னோரன்ஸ்ல முதல் அறியாமை, எல்லாத்துக்கும் அடிப்படையா வந்து முழுமுதற் பொருள் தான் என்பதை அறியாமல் இருத்தல் என்கின்ற அறியாமை, அதை ஒட்டிதான் பகவான் இந்த கருத்துக்களை விளக்குகின்றார். அதை புரிஞ்சுக்கணும், ஏன் சொல்றாருங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது போகலாம். Becoming can only know itself wholly when it knows itself as being. The soul in the becoming arrives at self-knowledge and immortality when it knows the Supreme and Absolute and possesses the nature of the infinite and eternal. To do that is the supreme aim of our existence. For that is the truth of our being and must therefore be the inherent aim, the necessary outcome of our becoming. This truth of our being becomes in the soul a necessity of manifestation, in matter a secret energy, in life an urge and tendency, a desire and a seeking, in mind a will, aim, endeavor, purpose. To manifest what is from the first occult within it is the whole hidden trend of evolutionary nature. Yes. Thank you. Running. Yes. Becoming can know itself wholly when it knows itself as being, because being is not separate from it. The soul in the becoming, that is, in manifestation, arrives at self knowledge and immortality when it knows the Supreme and Absolute.
when it possesses the nature of the infinite and eternal. The supreme aim of our existence is our souls possessing the nature of the infinite and eternal, because the eternal is the truth of our being. Therefore, it must be the inherent aim and the necessary outcome of our existence. The truth of our being is the infinite and the eternal. This truth becomes a necessity of manifestation in the soul. In matter, it becomes a secret energy. In life, it becomes an urge and tendency, a desire and a seeking. In mind, it becomes a will, aim, endeavor, purpose. To manifest what is from the first occult within it is the whole hidden trend of evolutionary nature. The salient point to be noted is that this absolute manifests as being something that exists and becoming. The being is the fundamental reality. Becoming is the effectual reality. It is a reality, but as an effect. Naturally, what becomes is not sufficient by itself. A becoming always refers itself to the being of which it is a movement. Whatever may be the position at the moment, ultimately, the becoming must know itself as the being. It is not separate, not something cut off. It is itself the being. This truth that the becoming is an effect of the being and it has to know itself as the being becomes in the soul a necessity of manifestation of the being. This truth becomes in matter a secret energy, an energy that flows, energy that builds, creates. Sri M.P. Pandit Talks on the Life Divine, Volume 2, page 301. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பகவான் வந்து ஒரு வார்த்தையை வந்து கையாளுகின்றார். என்ன கூறுகின்றார் பகவான் என்றால், நம்மளுடைய ஆன்மன் வந்து எதற்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? இந்த ஆன்மன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுது வந்து ஒரு முழு நிறைவை எட்டுகின்றது. ஆன்மன், நம்மளுடைய மனிதனுடைய ஆன்மன் வந்து எப்பொழுது வந்து அது வந்து முழு நிறைவை எட்டுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, அது வந்து பரம்பொருளினுடைய ஒரு அங்கம் என்பதை அறிந்து கொள்கின்றது, செல்ஃப் நாலேஜ். இரண்டாவது, எப்படி அந்த பரம்பொருள் வந்து ஒரு அழியாத சாஸ்வதமான பொருளாக இருக்கின்றதோ, தானும் அத்தகையதுதான் என்பதை அறிந்து கொள்கின்றது. ஸோ செல்ஃப் நாலேஜ் ஒன்று, இம்மார்டாலிட்டி சாஸ்வதத்தன்மை அடைகின்றது. இதன் மூலமாக அது என்ன, எதை அறிகின்றது? இந்த அனைத்திற்கும் மூலமான அந்த பரம்பொருளை அறிந்து கொள்கின்றது. இட் நோஸ் த சுப்ரீம் அண்ட் அப்சல்யூட். வெறும் அறிந்து கொள்வதுடன் அந்த ஆன்மன் நின்று விடுகின்றதா என்றால் இல்லை. அந்த பரம்பொருளினுடைய மூலப்பொருளினுடைய முழுமுதற் பொருளினுடைய
எல்லையற்ற தன்மையையும் சாஸ்வத தன்மையும் அது அடைகின்றது. சோ இது இவ்வளவு விஷயம் நடக்குது. ஏன்னா இந்த எது நம்ம இந்த பரிணாமத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது என்றால் அந்த சோல் இன் இவல்யூஷன் இல்லையா? அந்த சோல் இன் த பிகமிங் அப்படிங்கிறது அதான். சோல் இன் த பிகமிங் அப்படின்னா பிகமிங்னா வெளிப்பட்டு இருக்கும் நிலை. ஆன்மன் வந்து இந்த நம்மகிட்ட ஆன்மன் தானே. எது வந்து இந்த பரிணாமத்துல இந்த பயணத்துல எது வந்து உண்மையிலேயே பயணிக்கின்றது என்றால் தொடர்ச்சியாக பயணிக்கும் பயணி யாரு? பேசஞ்சர்னு படிக்கிறோம் இல்லையா? ஃப்ரம் பர்த் டு பர்த் அப்படின்னு படிக்கிறோம்ல. அது யார் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய சைத்திய புருஷன் ஆன்மன். அது வந்து எப்படி அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தானும் பரம்பொருளும் ஒன்று என்பதை அறிந்து கொள்கின்றது. தன்னுடைய சாஸ்வத தன்மையை அறிந்து கொள்கின்றது. அதன் மூலமாக அந்த பரம்பொருள் என்ன, பரம்பொருள் யார், அவன் முழுமுதற் பொருள் யார் என்பதையும் அறிந்து கொள்கின்றது. அந்த சாஸ்வத தன்மையையும் எல்லையற்ற தன்மையையும் அது அடைகின்றது. இந்த நிலையில்தான் அந்த முழு நிறைவை ஒரு ஆன்மன் எட்டுகின்றது. இந்த முழு நிறைவு குறித்து சாவித்திரியிலையும் பகவான் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க லாஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் ஆஃப் எவர் லாஸ்டிங் டேல கேண்டோ 1ல பகவான் தி இட்டர்னல் டே என்று குறிப்பிடுகின்றார். தி சோல்ஸ் சாய்ஸ் அண்ட் த சுப்ரீம் கன்சம்மேஷன் என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா அந்த நிலையில பகவானுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல வெளிப்படுத்துகின்றாரே ஒழிய பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மூலம் ஒன்றுதான். லைவ் டிவைன், சாவித்ரி, அப்கோர்ஸ் நம்ம சிந்தசிஸ் ஆஃப் யோகா எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தாலும் ஒரே கருத்து தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த இடத்துல சாவித்திரி என்ன குறிப்பிடுகின்றார்? சாவித்திரியினுடைய ஆன்மன் வந்து அந்த எல்லையற்ற தன்மையினுடைய அந்த மூலத்தை எட்டுகின்றது அப்படிங்கிறதுல அந்த இடத்துல கூறுகின்றார். அந்த இடத்துல அவள் எந்த உண்மையை அறிகின்றாள்? அந்த சாஸ்வத தன்மை உடைய உலகங்கள் அது அதனுடைய சொர்க்கலோகங்கள் எல்லாமே அவளுடைய பார்வைக்கு வருகின்றன. ஸோ அங்க என்ன நடைபெறுகின்றது என்றால் அவளுக்கு அவளுடைய ஆன்மனினுடைய அந்த முழு நிறைவு கன்சம்மேஷன், சுப்ரீம் கன்சம்மேஷன் என்று பகவான் அங்கு வர்ணிக்கின்றார். இந்த உண்மையைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது வந்து இந்த நம்ம உலகத்துல வெளிப்பட்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் வந்து எப்பொழுது வந்து இப்போ மனிதன் இருக்கின்றான். ஒரு மனிதன் வந்து அவன் வந்து யார் என்றால் எல்லாருமே என்ன சொல்லுவோம்? நான் வந்து இந்த பெயருடைய நான் இந்த வேலை பார்த்தேன், இந்த வேலையை இப்பொழுது செய்கின்றேன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். எல்லாமே புற விஷயங்கள். ஆனா அதுதான் நம்ம அப்படின்னா கிடையாது. நம்ம யார் அப்படிங்கிறதே நம்மளுடைய ஆன்மன் தான் நாம் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாம இருக்கிறோம். அதுக்கு மேலாக ஆன்மன் வந்து அதனுடைய முழு நிறைவை எட்டுவது என்பதுதான் இறுதியான இலக்கு அப்படிங்கிறார். அந்த ஆன்மன் அந்த பரம்பொருளை அறிந்து கொள்வது, தன்னுடைய சாஸ்வத தன்மையை அறிந்து கொள்வது, எல்லையற்ற தன்மையை அறிந்து கொள்வது, அதுதான் வந்து இறுதியான ஒரு இலக்காக இருக்க முடியும் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து தன்னை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். பிகமிங் கேன் ஒன்லி நோ இட் செல்ஃப் ஹோல்லி வென் இட் நோஸ் இட் செல்ஃப் ஆஸ் த பீயிங். பீயிங் என்ன அர்த்தம்? தனக்குள்ள இருக்கக்கூடிய மூல பரம்பொருளே அது கண்டறிதல். அதுதான் நான், அதனுடைய வெளிப்பாடு தான் நான் என்பதை அறிந்து கொள்ளுதல். அப்பதான் ஒருவர் தன்னை வந்து முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அந்த அறிந்து கொள்ளுதல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய சுப்ரீம் எய்ம் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம யார் அப்படிங்கறது அறிந்து கொள்வதுதான் வந்து சுப்ரீம் எய்ம் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அதர்வைஸ் நமக்கும் விலங்குகளுக்கு வித்தியாசமே இருக்காது என்று பகவான் வேறொரு இடத்துல கூறியுள்ளார். நமக்கு தெரியும் அது என்னன்னு. ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை அதுதான். நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை எது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை.
நம்மளுடைய நம்மளுடைய இருப்பினுடைய நோக்கமே அதுதான். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அறிந்து கொள்வதுதான். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய இருப்பினுடைய வெளிப்பாடு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவும் அதுவாகத்தான் இருக்கணும். That is the truth of our being and must therefore be the inherent aim, the necessary outcome of our becoming. அதை அறிந்து கொள்வதுதான் நம்ம வாழ்வினுடைய இலக்காக இருக்கணும் அப்படிங்கிறார். இதை அறிந்து கொள்வதனுடைய தேவைக்காகத்தான் இந்த ஆன்மன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். திஸ் ட்ரூத் ஆஃப் அவர் பீயிங், நமக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள் குறித்த உண்மைதான் இந்த ஆன்மன் தன்னை இந்த வெளிப்பாட்டில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். This truth of our being becomes in the soul a necessity of manifestation என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆன்மனுடைய வெளிப்பாட்டிற்கு அதுதான் காரணமாக இருக்கின்றது. ஆன்மனுடைய வெளிப்பாட்டில் மாத்திரமல்ல, சடப்பொருள் இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய வெளிப்பாட்டிற்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. இன் மேட்டர் அ சீக்ரெட் எனர்ஜி, அதுதான் காரணமாக இருக்கின்றது. அதே போல நம்முடைய பிராணமயத்தினுடைய செயல்பாட்டினுடைய உந்துதலாகவும் அதுதான் இருக்கின்றது. இன் லைஃப் உந்துதல், ஆசைகள், நாடுதல்கள், இது எல்லாத்திற்கும் எது பேஸ் அப்படின்னா the truth of our being, நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை, அதுதான் காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இன் லைஃப் an urge and tendency, a desire and a seeking அப்படிங்கிறார். நம்முடைய மனதில் எதுவாக அது செயல்படுகின்றது? சங்கல்பமாக செயல்படுகின்றது, நோக்கமாக செயல்படுகின்றது, முயற்சியாக செயல்படுகின்றது. இன் மைண்ட் அ வில், எய்ம், எண்டவர், பர்பஸ் அப்படிங்கிறார். இதெல்லாம் எது? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை, மறைந்துள்ள உண்மைதான் அனைத்திற்கும் காரணமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். எது நமக்குள்ள மறைந்து இருக்கின்றதோ, எந்த உண்மை மறைபொருளாக ஆதி முதல் மறைந்து இருக்கின்றதோ, அது தன்னை வெளிப்படுத்துவதுதான் இந்த பரிணாமத்தின், ஒட்டுமொத்த இயற்கையினுடைய பரிணாமத்தினுடைய ஒரு மறைந்துள்ள ஒரு போக்காக காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். டு மேனிஃபெஸ்ட் வாட் இஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அக்கல்ட் விதின், it is the whole hidden trend of evolutionary nature அப்படிங்கிறார். To manifest what is from the first occult within it, to manifest what is from the first occult within it, எது நம்மளுடைய ஆதி முதல்ல நமக்குள்ள மறைந்து இருக்கின்றதோ அதை வெளிப்படுத்துவதுதான் இயற்கையினுடைய பரிணாமத்தினுடைய அதில் மறைந்து இருக்கக்கூடிய நோக்கமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா எது மறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, there is a secret consciousness மறைந்திருக்கு, அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். டு மேனிஃபெஸ்ட் வாட் இஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் occult within it is the whole hidden trend of evolutionary nature என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 4. Therefore, we accept the truth on which the philosophies of the supracosmic absolute take their stand. Illusionism itself, even if we contest its ultimate conclusions, can still be accepted as the way in which the soul and mind, the mental being, has to see things in a spiritual, pragmatic experience when it cuts itself off from the becoming in order to approach and enter into the absolute. But also, since the becoming is real and is inevitable in the very self-power of the infinite and eternal, this too is not a complete philosophy of existence.
Yes, madam. Therefore, we accept the truth on which the philosophies of the supracosmic absolute take their stand. Illusionism itself can still be accepted as the way in which the soul in man has to see things in a spiritual, pragmatic, that is, practical spirituality experience. That is, the soul cuts itself off from the becoming in order to approach and enter into the absolute. But the becoming is real and is inevitable in the very self power of the infinite and eternal. Therefore, this too is not a complete philosophy of existence. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த பகவான் இங்க குறிப்பிடுவது எஸ்பெஷலி மாயாவாதிக் பிலாசபிஸ் பத்தி சொல்றார். மாயாவாதிக் பிலாசபிஸ் வந்து பிராக்டிக்கல் லெவல்ல ஓகே அப்படிங்கிறார். பிராக்டிக்கல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மனிதனுடைய ஆன்மனை பற்றி குறிப்பிடுகின்றார். த சோல் இன் மைண்ட், த மென்டல் பீயிங் அப்படிங்கிறார். The soul in mind, the mental being, ஒரு நடைமுறை அனுபவத்துல அது வந்து ஒரு உயர்ந்தபட்ச ஆன்மீக அனுபவத்தை வந்து எட்டுகின்றது. அந்த சோல் இன் மைண்ட், மனிதனுடைய ஆன்மன் வந்து ஒரு உயர்ந்தபட்ச ஆன்மீக அனுபவத்தை வந்து எட்டுகின்றது. அதை எட்டும் பொழுது தன்னை இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ள அது முயற்சிக்கின்றது. இது வந்து ஒரு நடைமுறையில அது வந்து ஒரு நடைமுறைக்கு அது வந்து வசதியான ஒரு ஏற்பாடாக இருக்கின்றது. நடைமுறையில வசதியாக இருக்கின்றது என்ற ஒரு காரணத்துக்காக அது வந்து சரின்னு சொல்ல முடியாது. பிராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அதை அப்ரோச் பண்ணாங்க மாயாவாதி. ஏன்னா எனக்கு சரி ஓகே, எனக்கு ஈஸியா எனக்கு ஒரு வழி கிடைக்குது, இந்த டிவைனை ரீச் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஈஸியா வழி கிடைக்குது, நான் எல்லாத்திலையும் கட் ஆஃப் பண்ணிப்பேன், ஸ்ட்ரெயிட்டவே அதோட நான் வந்து இரண்டரை கலந்து விடுவேன் என்று அது ஒரு அனுபவத்தை அடைந்தார்கள். அது பிராக்டிக்கலா பார்க்க போனோம்னா அதுவும் ஒரு வகையில சரிதான். ஆனா அது வந்து அதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நடைமுறைக்காக வந்து அது வேணா அது வந்து ஒரு அவர்கள் அடைந்த ஒரு அனுபவமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாமே ஒழிய அதுதான் சரி என்று சொல்ல முடியாது. அது பகவான் என்ன கோருகின்றார்? ஸ்பிரிச்சுவல் பிராக்மேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் பிராக்மேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷனலா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குன்னா அவருக்கு ரொம்ப தீவிரமா அதுல பக்தி வருது, தீவிரமா தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றார். ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், நாடு, சமுதாயம் எல்லாம் வந்து அவருக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கு. உடனே என்ன செய்யறாரு அவரு? சரி இதெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய அப்ஜெக்டிவை ரீச் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம இதை நம்ம எப்படி பார்க்கறது? இதெல்லாம் வந்து பொய், இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உலகம் சார்ந்த விஷயங்கள்ல உண்மை கிடையாது. இந்த உலகம் சார்ந்த விஷயங்களின் மூலமாக நான் வந்து பரம்பொருளை எட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் விளக்கணும், இதுல எல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் நான் தரமாட்டேன். உலகம் சார்ந்த விஷயங்கள் உலகத்துல எதெல்லாம் பார்க்கறோம்னா நான் அதுக்கு முக்கியத்துவம் தரமாட்டேன். உலகத்தை கடந்த விஷயம் ஒன்று இருக்கின்றது, அதில் தான் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும், அதுல இருந்து கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயும் இருக்காது அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச். அது மூலமா அவர் என்ன செய்கின்றார்? அந்த முழுமுதற் பொருளை அவர் அடைகின்றார், என்டர் இன்டு தி அப்சல்யூட். ஆனா இது வந்து சரியா அப்படின்னா இதை நம்ம ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிகமிங், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள், அது வேற, பரம்பொருள் வேற அப்படிங்கிற விஷயமே பாகுபாடே கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்க வந்து இதை வந்து நீங்க இதுல இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு அதை அடைவது என்பது சரியான ஒரு முழுமையான ஒரு கோட்பாடாக இருக்க முடியாது அப்படிங்கிறார்.
இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் பிலாசபி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கின்றார். மாயாவாதிகளினுடைய கருத்தை, மாயாவாதிகளினுடைய அப்ரோச் என்ன, அதை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். It is possible for the soul in the becoming to know itself as the being and possess the becoming, to know itself as infinite in essence, but also as the infinite self-expressed in finite, the timeless eternal regarding itself, and it works in the founding status and the developing motion of time eternity. This realization is the culmination of the becoming. It is the fulfillment of the being in its dynamic reality. This too then must be part of the total truth of things, for it alone gives a full spiritual significance to the universe and justifies the soul in manifestation. An explanation of things that deprives cosmic and individual existence of all significance cannot be the whole explanation or the solution it proposes, the sole true issue. எஸ் மேடம், எஸ் படிங்க. The soul need not cut itself from the becoming, from the manifestation. It is possible for the soul to know itself as the being and possess the becoming. It can know itself as infinite in essence, but also as the infinite self-expressed in the finite. It can know itself as the timeless eternal in the founding status and the developing motion of time eternity. This realization is the culmination of the becoming and the fulfillment of the being in its dynamic reality. This too must be part of the total truth of things. This alone gives a full spiritual significance to the universe and justifies the soul in manifestation. We cannot give an explanation of things that deprives cosmic and individual existence of all significance. Such an explanation cannot be the whole explanation or the solution to the true problem. Good, sir. ஹலோ, Thank you, sir. தேங்க்யூ. நம்ம பார்த்து கொண்ட கருத்து எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியது அந்த அப்சல்யூட் தான் அப்படிங்கிற நாலேஜ். அதை நம்ம அறியாம இருக்கிறோம், அது அறிந்து கொள்ளுதல். அது அறியும் பொழுது என்னென்ன எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்துக்கும் அடிப்படையில் அந்த அப்சல்யூட் தான், முழுமுதற் பொருள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையில. அந்த அந்த உண்மையை நம்ம எப்படி வாழ்க்கையோட பொருத்தி ஹேண்டில் பண்ணணும், அதுதான் பகவான் இங்க சொல்றாரு. பகவான் சொல்லக்கூடிய கருத்து இந்த சாப்டர்ல, நம்ம ஏற்கனவே போன சாப்டர்ல பார்த்த உண்மைகளை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட உண்மைகளோடு எப்பாவது பொருத்தி பார்ப்பது. முதல்ல உண்மை என்ன பார்த்தோம், எல்லாத்துக்கும் அடிப்படை அப்சல்யூட் தான், அதை நம்ம அறியாம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த அப்சல்யூட் தான் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அடிப்படையா அதுதான் இருக்கு அப்படிங்கிறார். ஒண்ணு சாஸ்வத தன்மை, இட்டர்னிட்டி. இரண்டாவது அதில் உள்ளக்கூடிய அந்த எல்லை கடந்த தன்மை, இன்ஃபினிட்டி. இதுதான் அடிப்படை உண்மைகளாக அனைத்திலுமே இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். இத நம்ம உலக வாழ்வில் காணக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது எப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, அந்த முழுமுதலாக இருக்கக்கூடிய அந்த அப்சல்யூட் ரெண்டு விஷயம், ரெண்டு தன்மையில தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது அப்படிங்கிறார். ஒண்ணு பீயிங், வெளிப்படாத தன்மை.
இன்னொன்று பிகமிங், வெளிப்படுத்திக் கொள்ளும் தன்மை. வெளிப்படுத்தி கொண்டாதானே சிருஷ்டி இருக்க முடியும் இந்த உலகத்துல. அதனால பிகமிங். ரெண்டு வெவ்வேறு விஷயமா அப்படின்னா இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். பிகமிங் தான் உள்ள இருக்கிறது தான், பீயிங் தான் பிகமிங்கா. பிகமிங் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து, உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களா தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இது ரெண்டும் வெவ்வேறவே கிடையாது. மனிதனுடைய ஆன்மன் வந்து எப்ப வந்து அந்த முழு நிறைவை எட்டுகின்றதோ, அதாவது அனைத்திற்கும் மூலமான இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை கண்டுகொள்ளுதல், அது மாத்திரம் இல்ல, அதனுடைய சாஸ்வத தன்மையையும் எல்லையற்ற தன்மையும் தான் அடைதல், அப்போதான் அந்த ஆன்மன் வந்து முழு நிறைவு பெறும். அதுதான் வந்து இந்த அவ்வாறு இங்க நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய தம்முடைய வாழ்வினுடைய அதுதான் நோக்கமாக இருக்க முடியும். அதை நோக்கி தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அந்த அந்த பரிணாமத்துல இதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம். இதுல மாயாவாதிகள் வந்து இந்த உலகம் வந்து போய் பிகமிங் வந்து இந்த எல்லாமே பார்க்கறதெல்லாம் போய் இதுல இருந்து எந்த அளவுக்கு நம்ம விடுவித்துக் கொள்கின்றோமோ அப்பதான் டைரக்டா நம்ம டிவைனோட கான்டாக்ட் பண்ண முடியும். இதோடையும் உலகத்தோடையும் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு நம்மளால டிவைனோட கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு அவங்க அப்ப சொல்றாங்க. ஸோ அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான். அப்படின்னா என்ன சொல்யூஷன் இதுக்கு? வயா மீடியா எது வந்து ஐடியல்? அதுதான் வந்து பூரண யோகம். இன்டெகிரல் யோகாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருந்து கொண்டே உலகத்திலுடைய எல்லா விஷயங்களின் மூலமாகவும் அந்த பரம்பொருளை கண்டறிதல். இதைத்தான் இந்த இன்டெகிரல் யோகா, பூரண யோகத்தினுடைய கருத்தை தான் பகவான் இங்க சொல்றார். ஆன்மனுக்கு வந்து சாத்தியம் தான் வந்து அந்த பரம்பொருள் தான் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஆன்மனுக்கும் சாத்தியம் என்கின்றார். அது மாத்திரமல்ல, அதன் மூலமாக அந்த ஆன்மன் என்ன செய்கின்றது? அந்த சக்தியை வந்து முழுவதுமாக தான் எதில் இருக்கின்றோமோ அதில் அது தெரிவித்துக் கொள்கின்றது. இட் இஸ் பாசிபிள் ஃபார் த சோல் இன் த பிகமிங் டு நோ இட் செல்ஃப் ஆஸ் த பீயிங் அண்ட் பொசஸ் த பிகமிங். இந்த நம்ம உலகத்துல நம் மனிதர்கள் வந்து அறியாமையில் செயல்படுவதற்கு பதிலாக ஆன்மன் வந்து முழுவதுமாக தலைமை தாங்கி செயல்படுதல், அதுதான் பொசஸிங் த பிகமிங். என்ன அர்த்தம்? நம்ம வந்து இப்ப மனம், உடல், வாழ்வு என்கின்ற அறியாமையில செயல்படுவதற்கு பதிலாக ஆன்மன் வந்து நம்மை வந்து முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்தி செயல்படுதல், அதுதான் பொசஸ் த பிகமிங். அது வந்து அந்த எல்லையற்ற தன்மையினுடைய ஒரு சாராம்சம்தான் என்பதை அது அறிந்து கொண்டு செயல்படுதல். டு நோ இட் செல்ஃப் ஆஸ் இன்ஃபினிட் இன் த எசன்ஸ். அவ்வாறு இருந்தாலும், எல்லையற்ற தன்மையாக இருந்தாலும், அது எல்லைக்குட்பட்ட தன்மையின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். மனிதன் என்கின்ற அமைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். ஆன்மன் வந்து எல்லையற்ற தன்மையை கொண்டிருந்தாலும் மனிதன் என்கின்ற அமைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். ஆல்சோ ஆஸ் த இன்ஃபினிட் செல்ஃப் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபைனைட். ஃபைனைட் வந்து நம்மை போன்ற அமைப்புகள் தான் ஃபைனைட். அதே போல சாஸ்வத தன்மையை உடைய அந்த ஆன்மன் டைம்லெஸ், இட்டர்னல், காலத்திற்குட்பட்ட அமைப்புகளின் மூலம், இயக்கங்களின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். த டைம்லெஸ் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எல்லையற்ற தன்மை, எல்லைக்குட்பட்ட அமைப்பின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்ளுதல். காலத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் காலத்திற்குட்பட்ட அமைப்பின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்ளுதல். அப்பதான் வந்து அந்த சாஸ்வத தன்மை இங்க நம்ம கொண்டு வர முடியும். தி டைம்லெஸ் இட்டர்னல் regarding itself and its works in the founding status and developing motion of time eternity. நம்ம வெளியில செயல்பட்டாலும், காலத்திற்கு உட்பட்டு செயல்பட்டாலும், எந்த பேஸ்ல செயல்படணும் அப்படின்னா சாஸ்வத தன்மையினுடைய அடிப்படையில் நம்ம எல்லாருமே செயல்படணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு சித்தி, this realization is a culmination of the becoming. மனித வாழ்வினுடைய இலக்கு என்ன, ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த சித்தி தான். இந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை காலத்திற்கு உட்பட்ட விஷயங்களில் கொண்டு வருதல், எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை எல்லைக்குட்பட்ட அமைப்புகளில் கொண்டு வருதல், இது வந்து ஒரு சித்தி அப்படிங்கிற.
This realization is a culmination of the becoming. அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய முழு 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 நிறைவாகும் அப்படிங்கிறார். This it is a fulfillment of the being in its dynamic reality. அந்த நமக்குள்ள மறைந்துள்ள அந்த பரம்பொருள் வந்து அப்பதான் வந்து செயல்படுத்தும் ஒரு நிலை, செயல்படும் நிலையில ஒரு முழு நிறைவை முழு நிறைவை அது வந்து எட்டும் அப்படிங்கிறார். செயல்படும் நிலையில பீயிங் வந்து செயல்படும் நிலையில அப்பதான் வந்து முழு நிறைவை எட்டும். நம்ம வந்து அந்த செயல்பாடுகளிலும் நம்ம அதே நிலையில செயல்படும் பொழுதுதான் அந்த முழு நிறைவை எட்டும் அப்படிங்கிறார். இதை வந்து மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து வெளியில செயல்பட்டு கொண்டிருந்தாலும் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து உள்ளுக்குள்ள நம்ம ரூட்டடா இருந்தோம் அப்படின்னா தான் வெளியில கூடிய செயல்பாடுகள் வந்து அது வந்து ஒரு பொய்மையில இருக்காது. அதுக்கு வந்து ஒரு ரியல் ஒரு உயர்வான நிலை, ஒரு தன்மையை அது எட்டும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த பீயிங் இன் இட்ஸ் டைனமிக் ரியாலிட்டி அப்படிங்கிறார். இதுவும் உண்மைதான் அப்படிங்கிறார். எப்படி வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அப்சல்யூட், அனைத்துக்கும் மூலம் வந்து அப்சல்யூட் முழுமத தன்மையுடையது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளோமோ அதே போல இதுவும் உண்மைதான். அதாவது வெளிப்பட்டு அனைத்து செயல்பாடுகளிலும் அந்த முழு நிறைவை வெளியில் கொண்டு வருதல் என்பது இதுவும் வந்து ஒரு உண்மைதான் அப்படிங்கிறார். திஸ் டூ தென் மஸ்ட் பி ஆஃப் த டோட்டல் ட்ரூத் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறார். இதுதான் வந்து பூர்ண யோகத்தினுடைய சாராம்சமும் இதுதான். For it alone gives a full spiritual significance to the universe. இந்த பிரபஞ்சத்திற்கு எது வந்து ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தை தருகின்றது என்றால் இதுதான் தருகின்றது அப்படிங்கிறார். இதுதான் நம்மளுடைய ஆன்மையினுடைய வெளிப்பாட்டையும் நியாயப்படுத்துகின்றது. அதற்கான காரணத்தையும் அதுதான் வந்து நியாயப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். Justifies the soul in manifestation அப்படிங்கிறார். An explanation of things. இப்போ வந்து நம்ம வந்து இறைவன் குறித்த விஷயங்களை நான் விளக்குகின்றேன் அப்படிங்கிற பட்சத்துல பரம்பொருள் என்பது இந்த பிரபஞ்சம், இந்த தனி மனிதன் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் ஒன்று. அந்த எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு தனிமனித வாழ்விற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒருவர் கூறினார் என்றால் அது வந்து சரியான ஒரு விளக்கமாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். எந்த விளக்கமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பையும் தனிமனிதனுடைய இருப்பையும் அதற்கு பின்னால் உள்ள முக்கியத்துவத்தையும் அது சரியான அதற்கான முக்கியத்துவத்தை வழங்காவிடில் அந்த ஒரு விளக்கம் வந்து ஒரு முழுமையான விளக்கமாக இருக்காது அப்படிங்கிறார். இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஆக்சுவலி இந்த மேன் இன் த யூனிவர்ஸ்ல வந்து அந்த மூன்றுமே, அந்த அப்சல்யூட், அந்த டிவைன், அதுவும் யூனிவர்ஸும் இண்டிவிஜுவலும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எதுவுமே வந்து நம்ம வந்து விளக்கவே முடியாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ காஸ்மிக் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்புல இருக்கக்கூடிய அப்சல்யூட்டும் முக்கியத்துவம் தான். அதே போல காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸும் ஈக்குவலி முக்கியம், இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸும் ஈக்குவலி முக்கியம். மூன்றுமே வந்து அந்த பரம்பொருளினுடைய 3 நிலைகள் தான். இந்த கருத்தை தான் இங்க பகவான் கோருகின்றார்.